சந்துரு, தூங்காம இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? தூக்கம் வரல ஸ்வேதா. ஏன், எதுக்கு தூக்கம் வரல? அம்மா வந்து பேசிட்டு போனதை பத்தி அதே யோசனையா இருக்கு. எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டோம்ல. நீ மட்டுமா? நானும் தான். இத்தனைக்கும் எல்லாமே உன் நல்லதுக்காக தானே இந்த டிராமாவை போட்டேன்னு எத்தனையோ தடவை சொல்லி பார்த்தாங்க. நான் தான் காதலே வாங்கிக்கல. சந்துரு, நாம அவசரப்பட்டுட்டோம். நிதானமா கொஞ்சம் யோசிச்சிருந்தா இந்த அளவுக்கு தப்பு பண்ணிருக்க மாட்டோம். மாயா சித்தி ரொம்ப கண்ணிங்க திட்டம் போட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அவங்க மேல எனக்கு ஆத்திரம் வருது. ஆனா அதை விட அதிகமா என் மேலதான் எனக்கு கோபம் வருது. அவங்க அந்த மாதிரி நடந்துக்கிட்டாங்கன்னா எனக்கு எங்க போச்சு புத்தி? இல்ல, அந்த நேரத்துல அது சரின்னு பட்டுது. சரி, ஃபீல் பண்ணாத, விடு சந்துரு. எப்படி ஃபீல் பண்ணாம இருக்க முடியும் ஸ்வேதா? கொஞ்சம் நெஞ்சமா அம்மாவை நான் என்ன பேச்சு பேசினேன்? அப்பா கிட்ட நேருக்கு நேரா நின்று சண்டை போட்டிருக்கேன். ராணி ஆண்டி பாவம், அவங்க என்ன தப்பு பண்ணாங்க? அவங்க கிட்ட கூட இதுக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாது. சந்துரு, அதான் நான் சொன்னனே, அந்த நேரம் அப்படி எல்லாத்தையும் தப்பா புரிஞ்சுக்கிற மாதிரி ஆக்கிடுச்சு. அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? இதுக்கு மேலே நம்ம லேட் பண்ணாம நம்ம வீட்டுக்கு போறதுதான் நல்லது ஸ்வேதா. போலாம், வா, வந்து தூங்கு. இனிமே ஜென்மத்துக்கும் என் அப்பா அம்மா மனசு புண்படுற மாதிரி நம்ம கண்டிப்பா நடந்துக்க கூடாது.